He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. DNA டெஸ்ட் எடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் குழந்தைக்கு என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். இது வந்து மிரட்டியே தான் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி தான் இந்த திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மிரட்டி ஒரு திருமணம் அப்படின்னா அவர் அப்பயே அது ஒரு அலிகேஷனாக ரைஸ் பண்ணியிருக்கணும். அவர் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த 2 வருஷத்துல 3 வாட்டி அபோர்ஷன் ஆயிருக்கு. 4வது குழந்தையும் அபோர்ஷன் போகும்போது இல்ல உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்ற நிலையில இருந்ததுனாலதான் ஒரு மேரேஜ் வேலிடா இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா அஃபென்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்துகிட்டே இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிரூபணமானால் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மளோட நேர்காணலில் அட்வொகேட் பிரியதர்ஷினி இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நம்ம இந்த மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்டா கேஸ் என்னதான் மேம் ஆச்சு? மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்டா ஐ திங்க் டே டு டே அந்த கேஸ்ல வந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விமென்ஸ் கமிஷன்ல இருந்து 31st அன்னைக்கு இறுதியாக என்னன்றது தெரியுன்ற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களும் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? ஸோ அதனை நோக்கி விமென்ஸ் கமிஷன் இங்கே சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்ததா வந்து நமக்கு ஒரு தகவல் வந்தது. ஆமா, என்ன வந்திருந்தது அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களும் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து என்கொயரியில் வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி நான் காதலித்து ஜாய் கிறிஸ்டல்டா திருமணம் பண்ணது உண்மைதான், என்னோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு சீக்கிரம் அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், விமென்ஸ் கமிஷன் அறிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஓகே, அவங்க எப்படின்னா லைக் சோஷியல் மீடியாவில் டே டு டே எல்லாமே அவங்க ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. ஈவன் குழந்தை பிறந்தப்பவும் வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ராகா ரங்கராஜன் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன்ற மாதிரியும் கார்பன் காப்பி ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ விமென்ஸ் கமிஷனும் இங்கே என்ன சொன்னதா வந்து நமக்கு ஒரு அறிக்கை தகவல் வந்தது அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டாரு. குழந்தை வந்துட்டு எந்த ஒரு தாயுமே வந்துட்டு தன்னுடைய குழந்தைக்கு இவர் தான் பயாலஜிக்கல் ஃபாதர்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களும் ஸ்டார்டிங்லேருந்து போராடும் போது நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போராடுறாங்க. ஓகே, அதையும் தாண்டி திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்க ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் தன்னை தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு இவ்வளோ வந்து ஃபீல்ல இறங்கி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருந்தாங்க. கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், அதனை நோக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இருக்கட்டும். ஓகே, தட் இஸ் லைக் விமென்ஸ் கமிஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க எடுத்த ஒரே ஸ்டாண்ட் என்னன்னா அவர் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொன்னாரு, சொல்லி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, அதனை தாண்டி திரும்ப வந்துட்டு அவர் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த 2 வருஷத்துல 3 வாட்டி அபோர்ஷன் ஆயிருக்கு. 4வது குழந்தையும் அபோர்ஷன் போகும்போது இல்ல உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்ற நிலையில இருந்ததுனாலதான் இந்த குழந்தைய நான் பெத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கூடவே அவங்க அதான் இன்ஸ்டால அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது விமென்ஸ் கமிஷன்ல இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும்போது அவங்களும் வந்துட்டு பயாலஜிக்கல் ஃபாதர்னு அவங்க சொல்றாங்க. இன்னொன்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுமே வந்துட்டு இந்த 75 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்று மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது காமனா 300 வருஷமா இந்த ஒரு ஐடியாலஜி இருந்தாலும் நமக்கு இந்திய குடியுரிமை இந்திய சட்டத்தின்படி இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இன்னொன்று ஒரு பெண் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது அதை வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. கூடவே இந்த நிலைமையில எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய குழந்தைய வந்து செலவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களும் அதான அவங்களோட மந்த்லி மெயின்டெனன்ஸ்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்தது, நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் எழுப்பினாங்க. பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இங்க என்ன விஷயம்ன்றது தெரியும். அதாவது 6 லட்சம் ரூபா கேட்டிருந்தாங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு. தான் ஒரு ஆடை வடிவமைப்பாளர், பட் இப்போ இந்த மெடிக்கல் கண்டிஷன்னால தன்னுடைய தொழிலை வந்து மேற்கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரியான இதர செலவுகள்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. திரும்ப விமென்ஸ் கமிஷனும் அது ஒரு விஷயமா சொல்லி தான் அவங்க வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு அறிக்கையில அப்படின்னா எந்த ஒரு குழந்தையும் இல்லெஜிட்டிமேட் சைல்டு கிடையாது. நம்மளே சொல்ல எல்லாமே லெஜிட்டிமேட் சைல்டு தான். அது குழந்தை வந்துட்டு மேரேஜில் பிறக்குதோ லிவனில் பிறக்குதோ இந்த மாதிரி 2nd 3rd மேரேஜில் எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை லெஜிட்டிமேட் தான். இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளால குழந்தைக்கு கொடுக்க முடியாது. எந்த குழந்தையும் சட்ட விரோத குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதாவது கோர்ட்டில் அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க மெயின்டெனன்ஸ். ஓகே, அது விச் இஸ் ஆஃப் சிவில் நேச்சர் அகெயின். பட் என்னன்னா அந்த கோர்ட்டில் அந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்கான விஷயம் டிசைட் ஆகிற வரைக்கும் இங்கே இந்த குழந்தையோட பராமரிப்பை நம்ம வந்து நிறுத்தி வைக்க முடியாது இல்லையா?
அதனால துணை ஆணையர் CWC கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு இதன் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த ரிப்போர்ட்டாகவும் இங்க அனுப்பியிருக்காங்க. ஓகே மேம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு காலைல வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ். அது வந்து அவங்க மனைவியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து எனக்கு கட்டாயப்படுத்த திருமணம் பண்ண வச்சாங்க அவங்க, சின்ன பிளாக்மெயிலாம் பண்ணாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கு பிறந்த குழந்தையே இல்லை, இன்கேஸ் வந்து எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தால் DNA செக் பண்ணலாம், அப்படி இருந்தால் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து மேம்? எஸ், இந்த நிலையில என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். ஏன்னா முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அவர் சிவில் கோர்ட்ல போயிட்டு டெஃபமேஷன் கேஸும் ஃபைல் பண்ணியிருந்தார். தனக்கு வந்து நஷ்டஈடு வருது 12 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே அவர் கொடுத்துட்டு அது கோர்ட்டும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இன்னொன்று சமூக வலைத்தளங்களில் அவங்க என்னை பற்றி அவதூறு பரப்பிட்டு வராங்க, அதெல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கோர்ட்டும் இல்லைன்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒத்துக்காத வரைக்கும் அதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் அ பர்சனல் இது அகைன். ஓகே, அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் பர்சனலாக எடுத்துக்கிட்டது எல்லாமே அவங்க அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா அதையும் தாண்டி அவர் அப்போ ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு இவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சு இல்லை நான் நீதிமன்றம் வழியாக தான் நாடிட்டு இருக்கேன், முதல்ல நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய அலிகேஷன்ஸும் வைக்கப்பட்டது, VIP ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரியான அவங்க ப்ரெஸ் மீட்லையும் அவங்க தரப்பு வழக்கறிஞர் சுதா அவர்கள் தரப்புலையும் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததை நம்மளும் பார்த்துருந்தோம். அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் தான் அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை மறுப்பு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, இல்லை என்னை வந்து நான் எங்கேயும் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி எதுவுமே நான் ஒப்புக்கொள்ளவில்லை, இது வந்து மிரட்டியே தான் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி தான் இந்த திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று நான் எந்த வித ஒப்புதலும் விமென்ஸ் கமிஷனில் கொடுக்கலன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க தான் என்கிட்ட வந்துட்டு மாதம் 1.5 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸும் 1,25,000 அவங்க பென்ஸ் காருக்கு, அவங்களோட காருக்கு வந்து மந்த்லி 1,25,000 வந்து EMI கட்டணும் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. பட் நான் எதுக்குமே ஒத்துக்கல அந்த இடத்துல. இன்னொன்று குழந்தையே என்னோட குழந்தையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால DNA டெஸ்ட் எடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் குழந்தைக்கு என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் எனக்கு மறுப்பு அறிக்கையா தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம், லிவிங்ல மட்டும் இருந்திருக்காரு. கரெக்டாக இங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ சொல்றாரு இல்லையா என்ன மிரட்டி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். மிரட்டி ஒரு திருமணம் அப்படின்னா அவர் அப்பயே அது ஒரு அலிகேஷனாக ரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இவ்வளோ கேஷுவலாக இவ்வளோ இதுவாக அவர் வந்து லைஃப் வாழ்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மிரட்டி திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா அவங்க 3 வாட்டி அபோர்ஷன்ற மாதிரி சொல்றாங்க, விச் இஸ் அகைன் இல்லீகல் அந்த இடத்துல இல்லையா, அது வந்து இட் இஸ் அன் அஃபென்ஸ் அகைன். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர் வந்து இங்க பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் நிறைய பேருக்கு இங்க வந்து சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க ஜாய் கிறிசல்டா நோக்கியே எல்லா இடத்துலயும் வைக்கப்படக்கூடிய விக்டிம் பிளேமிங் ஷேமிங் இருந்தது. இவங்க தெரிஞ்சுதான் பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா. விமன் நிறைய இடத்துல ஏமாறுறது இந்த எமோஷனல் ட்ராப்ல மட்டும்தான். ஆல்ரெடி அவங்க ஒரு டிவோர்ஸி. ஓகே, அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு எமோஷனல் விஷயம்னு வரும்போது அவர் சொல்றதை நம்பி அவங்க உள்ள போயிட்டாங்கன்ற ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. சொன்ன நடந்த விஷயங்கள் அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து எல்லாமே அங்க பார்க்க முடியுது. ஓகே, அப்படி இருக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னவா இங்க அவங்க சொல்றாங்கன்னா, ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லி தான் இவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இங்க இது ஒரு லேமேனுக்கும் தெரியும், ஒரு மேரேஜ் வாலிடா இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா அஃபென்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்துகிட்டே இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிரூபணமானால், ஓகே அகெயின் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு மறுப்பாரு, இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டது உண்மைதான், மிரட்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் பண்ணவே இல்லை. ஓகே, அப்படின்னா அவங்க அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணும்போது அவர் வந்து இது இல்லை இவர் சைட்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. ஓகே, அப்போ இது பைகாமி, அதாவது ஒரு மேரேஜ் வேலிடா இருக்கும் போதே அந்த லைஃப் இருக்கும் போதே அகைன் பைகாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்றது அகைன் இட் இஸ் அன் இல்லீகல் ஒன். அதுக்கு 7 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஏன்னா நீங்க லா வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேலை இது நிரூபிக்கப்பட்டால் சில செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகும். ஓகே, நமக்கு BNS படி ஆகும்போது மேக்ஸிமம் ஆஃப் 10 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. என்னன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ப வச்சு அவங்களோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது, இல்லை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ப்ராமிஸ் கொடுக்கறது, ஓகே, அப்புறம் அவங்கள வந்துட்டு துன்புறுத்துறது, ஓகே, அப்புறம் அபார்ஷன் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள இன்வால்வ்டா இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் உண்மையா போயா தெரியல மேம். ஐ மீன் 3 வாட்டி அபார்ஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த தரப்பு வந்து உண்மையா போயா எப்படி மேம் கண்டுபிடிப்பாங்க? அகைன் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஓகே, இப்போ 3 வாட்டி என்ன அபார்ஷன் பண்ண வச்சார் அப்படின்னும் போது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், கண்டிப்பா மற்றது இந்த போட்டோஸ் வீடியோஸ் அவங்களுக்குள்ள நடந்த சாட்ஸ், இது எல்லாம் வச்சுதான் இந்த கேஸ் வந்து என்ன அப்படிங்கறத அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகும். இன்கேஸ் வந்து ஜாய் கிறிஸ்டல்டா குற்றவாளியா இருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? இன்கேஸ் வந்து மாதம்பட்டி குற்றவாளியா இருந்தா என்ன மாதிரியான கேஸ் ஃபைல் நம்ம பண்ணுவாங்க? இப்போ மாதம்பட்டி மீது ஒருவேளை அந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டால் என்னென்ன மாதிரியானன்றதை நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, ஆஸ் பர் BNS செக்ஷன்ஸ் படி. ஓகே, ஒருவேளை ஜாய் கிறிசல்டா இங்கே வந்துட்டு இல்லை அவங்க வந்து கல்யாணமானதே தெரிஞ்சு ஒரு லைஃப்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா தென் அவங்க மேலே அதுக்குண்டான லைக் ஆக்ஷன்ஸும் அந்த இடத்துல எடுக்கப்படும். ஓகே, பட் ஆனால் இவங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, எனக்கு தெரியாம ஐ மீன் ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன்னு நம்ப வச்சு தான் கல்யாணம் பண்ணாரு,
ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நான் ஏமாத்தப்பட்டிருக்கனே நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது யார் சரி யார் தவிர சுத்தியவர்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்தர் வந்து அவங்க கொடுக்க போகிற எவிடன்சஸ் அவங்க என்னென்ன ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் நீங்கள் டிசைட் ஆகும். ஸ்ருதி அவர்களும் வந்து அட்வொகேட் தானே மேம்? ஆமாம். இப்போ அவங்க வந்து இந்த வழக்கில் ஆச்சரியவாங்களா இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்? நோ சி, எப்பவுமே வந்துட்டு ஃபேமிலிக்காக பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்காக மோஸ்ட்லி வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள அட்வொகேட்ஸ் வந்து அப்பியர் ஆக மாட்டாங்க. அப்பியர் ஆக கூடாதா இல்லை? ஆமாம், அப்பியர் ஆகக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயாஸ்டா இருந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ மேக்ஸிமம் யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்பியர் ஆக மாட்டாங்க இந்த இடத்துல. ஸோ மேபி ஆஸ் அ ஏன்னா இங்கே பர்சனலாக அவங்க இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக அவங்க ஆன் ஸ்க்ரீன் ஒரு ஆன் பிளாட்ஃபார்ம் அப்பியரன்ஸ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. மேபி பிளேட் இந்த வேணா என்ன அசஸ் பண்ணலாம், அசஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.